வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தேவ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்திருவாரில் பொய்யில்லை கண்ட உண்மையோம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பெச்சராகவே கேதவே நமோ நமக. நல்ல நேரம். இந்த ஜோட நிகழ்ச்சியானது, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவர் மா டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தார். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில நீங்க ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள், ஜோதிடம் சம்பந்தமானது, உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு அதுக்குண்டான பலன்கள் எல்லாமே கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நேரடி ஒளிபரப்பு. ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. வணக்கம் ஐயா. இன்னைக்கு இந்த கலந்துரையாடல உங்களோட சேர்ந்து நானும் பங்கு பெறுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, நாளைக்கு தைப்பூசம் மிக சிறப்பான நாள், முருகனுக்கு உகந்த நாள். அந்த நாளை பத்தி நம்ம நேயர்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. சுருக்கமா சொல்றேன், தெளிவா சொல்றேன். அது தைப்பூசம். அதாவது மக்கள்கிட்ட ஒரு தப்பான ஒரு பழமொழியை வச்சிருக்காங்க, பூசம் நாசம் அப்படிங்கிற. பிறந்த குழந்தையுமே பூசம் நாசம் கிடையாது. பூசம் நாசம் என்பது எதிரிகளை ஸ்தம்பனம் பண்றதுக்காக, எதிரிகளுடைய தொல்லைகளை நிப்பாட்டுறதுக்காக சொல்றதா பூசம் நாசம்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த தைப்பூசம், எல்லா பூசம் இருந்தாலும் தைப்பூசம் ரொம்ப விசேஷம். இதனுடைய விசேஷம் என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, மகரத்துல சூரியன், மகர ராசியில சூரியனும் கடகராசியில சந்திரன் நேர ஒண்ணுக்கு ஒண்ணு 180 டிகிரில இருக்கும். அந்த பௌர்ணமி தினத்தில் வரக்கூடியது தைப்பூச தினம். கால அட்டன் பண்ணு. லைன்ல ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. தைப்பூசத்தை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். அப்ப அந்த தைப்பூசம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தன்னைக்கு வரக்கூடிய தைப்பூசம் ரொம்ப விசேஷம். தை மாசம் வரக்கூடிய பூசம். இந்த தைப்பூச நாள் பாத்தீங்கன்னா நிறைய மகான்கள் அவதாரம் பண்ணது, பூமியில பிறந்தது, இந்த நிறைய ஆன்மீகத்தை கொடுத்து தைப்பூசம் நாள். அதே மாதிரி நிறைய மகான்கள் ஜீவமுக்தி அடைஞ்ச நாளும் இந்த தைப்பூச நாள். பல தெய்வ திருமணங்கள் நடந்த தைப்பூச நாள். அப்ப இந்த தைப்பூசம் எதுக்காக எப்படி கொண்டாடுறேன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆலயத்திலும் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், தீர்த்தவாரின்னு ஒண்ணு நடக்கும். எல்லா சாமியும் மூலஸ்தானத்துல இருந்து அடுத்தபடிய மூலஸ்தானத்துக்கு பலமான ஒரு கிரகம் உற்சவ கிரகம். அந்த உற்சவ மூர்த்தி எல்லாமே தைப்பூச தினத்துக்கு தீர்த்தவாரி நடக்கும். குளங்கள்ல நடக்கும், ஆறுல நடக்கும். ஏக்காங்கிறது அந்த விவரத்தை அந்த காலருக்கு அப்புறம் அடுத்து சொல்றேன். வணக்கம். கேள்வி. ஹலோ, சத்தமா பேசுங்கம்மா. அம்மா கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஐயா தொடர்புல இருக்காங்க, நீங்க பேசுங்க. உங்களுக்கான கேள்வி என்னன்னு கேளுங்க. அவருக்கு நீங்க எந்த ஊர்ல பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்தா? ஓகே. என்ன நட்சத்திரம் அவருக்கு? இல்ல நட்சத்திரம் என்னமா அவருக்கு? பிறந்த நட்சத்திரம் இல்ல ராசி? கும்ப ராசியா? ஓகே. அவருக்குமா பூரட்டாய நட்சத்திரமா இல்லையா? 3 வயசு என்ன? 97 இல்லையா? 2000. அவருக்குமா இப்ப நடக்கூடிய திசை என்னன்னா, பிறக்கும் போது வேள தசை இப்ப சனி மகா தசை நடக்கிறதுமா அவருக்கு. சனி மகாதசை நடந்து அதோட 7.5 சனியும் சேர்ந்து நடக்கிறது. கும்ப ராசி இந்த லக்னம் ராசி 30 வயசு தான் திருமணம் கை கூடுமா. 30 வயசுல குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்க, நல்லா இருக்கும். அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு நல்லபடியா. வேற ஏதாவது ஆன்மீக சம்பந்தமா ஏதாவது கேக்குறீங்களா? ஆமா, தைப்பூசம் சொல்றேன். தைப்பூசம் பாத்தீங்கன்னா அந்த எல்லா ஆலயங்களும் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி வீதி உலா சப்பரங்கள் வரும். நிறைய கோயில தெப்ப உற்சவம் நடக்கும். ஏக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா நீர்நிலைக்கு பாத்தீங்கன்னா நீருக்கு என்ன ஒரு ஆக்கர்ஷண ஈர்ப்பு சக்தி உண்டு. அதே மாதிரி நீர் ஆக்கர்ஷண சக்தி ஆகி அது நம்ம என்ன சொல்றோமோ அதை வாங்கி அப்படியே திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணும்.
நீர்நிலைகள், அதனாலதான் நிறைய நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல ஆலைகளை வச்சாங்க. அப்போ தைப்பூசத்தை அன்னைக்கு ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள், அந்த இதிகாச புராண கதைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலவனுடைய ஒளி நேர அந்த நீர்நிலைக்கு விழுந்து அதனுடைய ரிஃப்ளாக்ஷன் வந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களுடைய சுவாச காத்து மூலமாகவும் நுண்கதிர் அவளுக்கு மூளைக்கு போறதா ஒரு ஐதீகம். அதனால தைப்பூசத்துல நிறைய மகான்கள் பிறந்திருக்காங்க. நீர்நிலைக்கு ஒரு சக்தி, நீருக்கு ஒரு சக்தின்னு அறிவியல் பூர்வம் நிரூபிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டேன், நம்ம செல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே நீர்நிலை வச்சு பண்ணோம், அது வாங்கி திருப்பி அது நமக்கு பல லட்ச மடங்கு ஒளிக்கெதிரா நமக்கு பிரதிபலிப்பை உண்டு பண்ணும். அதான் நீர்நிலையில அந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. அது பௌர்ணமி தைப்பூசத்தனி ஈர்ப்பு சக்தி, சூரியனும் சந்திரனும் பூமிக்கு பக்கத்துல இருந்து ஈர்ப்பு சக்தி, ஒரு புவியீர்ப்பு சக்தி அதிகமான ஒரு தரக்கூடிய ஒரு நாள். ரெண்டாவது கிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள்ல சூரியன் வந்து ராஜான்னு சொல்லுவாங்க, சந்திரன் வந்து ராணின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ராஜா ராணின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்களுமே அதிகமான நமக்கு நல்ல பலன் தர்றதால அன்னைக்கு தம்பதிகளா சேர்ந்து கணவன் மனைவியா சேர்ந்து ஆலயத்துல போய் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. மனிதனுக்கு நல்ல ஞாபக சக்தி தரக்கூடிய தைப்பூச வழிபாடு பண்ணது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளி நமக்கு வேணும். சந்திரனுக்கு வந்து மனோகாரகன்னு பேர், சந்திரன் மனோகாரகன்னு பேர். இந்த மனசை இயக்கக்கூடிய மனபயம் இல்லாம இருக்கணும், மனவியாதி இருக்காம வரணும் வராம இருக்கணும்னா சந்திரன் பலம் வேணும். அப்ப இந்த சந்திரன் பலம் வேணும், நம்ம சந்திரனை போய் நேரம் பிடிக்க முடியுமா? இப்ப சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றோம் இல்லையா, சூரிய வழிபாடு பண்ணி நமக்கு நோய் நொடி இல்லாம இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வருது. அப்ப சந்திரனுக்கு நமக்கு பலம் என்ன, சந்திரனுடைய ஒளி நமக்கு வேணும். பூமியை மாதிரி பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு அதிகமான ஒரு தோட்ட உருவத்தை கொண்டது, இடத்தை கொண்டதுதான் என்னது சந்திரன். பூமி மாதிரி பல மடங்கு கனம் கொண்டது, பரப்பளவு கொண்டது சந்திர மண்டலம். ஹலோ ஹலோ ஹலோ, லைன் கட் ஆச்சு. லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயாட்ட கேளுங்க, உங்களுக்கான கேள்வி என்னன்றதை ஐயாட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா, சத்தமா பேசுங்க. எந்த ஊர் நீங்க கேட்கும் போது எல்லா கலரும் சொல்லிக்கிறேன். முதல்ல எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, என்ன நட்சத்திரம், அவங்களுடைய வயசு என்ன, என்ன கேள்வி கேட்க. சரிம்மா, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்? கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. அம்மா உத்திராடமா திருவோணமா? திருவோணமா உத்திராடமா? மகர ராசி. என்ன நட்சத்திரம் சொன்னாங்க? என்ன நட்சத்திரம்மா? அவிட்ட. சத்தமா சொல்லுங்கம்மா. வயசு என்னம்மா? 20. சரிம்மா, அவருக்குமா பிறக்கும் போது செவ்வாய் தசை முடிஞ்சாச்சு, ராகு முடிஞ்சாச்சு, இப்ப குரு தசை. அவிட்டம் கேட்கிறேன். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி தெரிகிறது. கேட்கறது. இப்பமா அவருக்கு வந்து குரு தசை நடக்கிறதுமா, வேள தசை, வேளன் நல்ல தசை. அந்த வேளன் தசை நடக்கும் போது 7.5 சனி சேர்ந்து நடந்துட்டு இருக்கு. கடந்த 7.5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இது வந்து வரக்கூடிய மார்ச் கேளுங்க, மார்ச் 10ஆம் தேதியோட இந்த 7.5 சனி முடியறது அவருக்கு. என்ன ஹலோ, 7.5 முடிஞ்ச உடனே ஏப்ரல் மாசம் நல்ல வேலையில உட்காந்துருவோம். படிச்சது போறோம், இந்த படிப்பே போறோம். என்ன ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அவங்க விரும்பின வேலை கிடைக்கும் ஐயா சொல்றாங்க. சரி, ஓகே ஓகே. வேற ஏதாவது ஆன்மீக சம்பந்தமா ஏதாவது கேக்குறீங்களா? ஹலோ, வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? சரி, இதோட நல்ல வேலை ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். உடல் வந்து அவருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்குமா? அதாவது வயிறு சம்பந்தமான நோய்கள் வந்து விளங்கும். என்ன ஹலோ, ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து நோய் வந்து 2 விதமான நோய்கள் கொடுக்கும். ஒன்று பிராப்த கர்மா நோய், ஒன்று வந்து சஞ்சித கர்மா நோய். இந்த பிராப்த கர்மா நோய்ங்கிறது விதிப்படி வந்தே தீரும். சஞ்சித கர்மா நோய் அப்படின்னா நம்மளாம் இழுத்து வச்சுக்கிறது. தேவைக்கு சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, சாப்பிடக்கூடாத சாப்பிட்றது, இந்த மாதிரி இருந்தால் வயிறு வலி வரும். அதே மாதிரி அதிகமான வெயில போனாலும் தலைவலி வரும். இது வந்து சஞ்சித கர்மா நோய்கள். ஹலோ, வணக்கங்க. தங்களுடைய கேள்வி என்னன்றதை நம்ம ஐயாட்ட கேளுங்க. ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குதுமா? சொல்லுங்க. மகர ராசி.
சரிங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? வயசு என்னம்மா? வயசு என்னம்மா? ஓகேம்மா. அவருக்கு பிறகும்போது சூரியன் 4, சந்திரன் 15, செவ்வாய் 21, ராகு 39 வயசுல ராகு தசை நடந்தம்மா அவருக்கு. இப்போ அடுத்தது கிட்டத்தட்ட இப்ப குரு தசை ஆரம்பிக்கக்கூடிய காலம். சரியா? குரு நல்ல அவருக்கு வியாபார ராசிமா அவருக்கு. ஹலோ, கேக்குதுங்களா? அவருக்கு வந்து சுய தொழில் தான் நல்லா இருக்குமா? ஹலோ, சுய தொழில் நல்லா இருக்கும். வேலைக்கு போறது அவருக்கு வந்து வேலை பார்ப்பார், விட்டுட்டே இருப்ப ஒரு கடை. என்னம்மா? அவருக்கு வந்து உணவு சம்பந்தமான தொழில் நல்லா இருக்குமா அவருக்கு? ஓகேவா? அதாவது சுய வேலை செய்யலாம், அடிமை தொழில் கிடையாது அப்படின்றத ஐயா சொல்றாங்க. சுய வேலையில என்ன செய்யலாம் அப்படின்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது ஹோட்டல், கேட்டரிங், அந்த மாதிரி தொழில் செய்யலாம். சுயமா செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதை நிறைய வெற்றி பெறுவாங்கன்றத நம்ம ஐயா சொல்றாங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஐயா, இப்ப கோவிலுக்கு போறோம். கோவில்ல போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து பிரகாரத்தை சுத்துவோம் இல்லையா? அந்த மாதிரி பிரகாரத்தை சுத்துறப்போ இந்தந்த தெய்வங்களுக்கு இத்தனை முறைதான் அந்த பிரதர்ஷனம் பண்ணி வரணும், அந்த பிரகாரத்தை சுத்தணும்னு ஏதாவது முறைகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இத்தனை சுற்றுகள் சுற்றி வழிபாடு செய்யணும்னு இருக்கு. இப்போ தான் அம்பாளுக்கு அம்பாள் வழிபாடு, அம்பாள் கோயிலுக்கு போனா ஒரு சுத்து மட்டும் சுற்றினால் போறோம், அதனுடைய முழு பலன் கிடைக்கும். பிள்ளையார சுத்தணும், கணபதியை சுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 சுத்தம், 3 முறை வளம் வர வேண்டும். அதே மாதிரி பெருமாள் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செஞ்சா 4 சுத்தி வழிபாடு செய்யணும். சிவன் ஆலயம் போய் வழிபாடு பண்ணா அரை சுத்து அப்படின்னு சொல்லி இருக்கு. அரை சுத்து தான். நீங்க கேட்கலாம் அரை சுத்துனா எப்படின்னு கேட்கலாம். அப்ப அந்த கோயில் கொடிமரத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அரை சுத்துங்கிறது கால் அட்டன் பண்ணி வெயிட் பண்ணது. லைன்ல இருங்கம்மா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஆமா லைன்ல இருங்க. அப்ப அந்த அரை சுற்று என்பது அப்படின்னு கேட்டேன்னு கோயில் கொடிமரத்தை நந்தியை வழிபாடு செஞ்சு அப்படியே பிரதட்சணை வரும். பின்னாடி இருந்து லிங்கோத்பவர் இருப்பார் இல்லையா, அது வர போயிட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வந்துடணும். வந்து வளம் போன வழியே வந்து திருப்பி சிவன் கோயில்ல வந்து அது திருப்பி இங்க வந்து வழிபாடு கோயில போய் வழிபாடு பண்ணலாம். சிவனுக்கு வந்து அரை சுத்து தான் சொல்லியிருக்கு. அது பேர் சோம பிரதட்சணம்னு பேரு. வணக்கம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. ராசி நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்கம்மா. சரி. வயசு என்னம்மா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அவருக்குமா பரணி நட்சத்திரம் பிறக்கும் போது சுக்கர தசை முடிஞ்சது. குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் சொல்லக்கூடிய சில கஷ்டங்களை கொடுத்து முடிஞ்சாச்சு. என்ன அதுக்கப்புறம் சூரிய தசை முடிஞ்சாச்சு. இப்போ வந்து சந்திர தசை நடக்கிறது. சந்திரன் நல்ல தசை. என்ன அதோட இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 7 சனி ஆரம்பிக்கிறதுமா. என்னம்மா? நல்ல காலம் தான் வரும். தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நல்ல காலம். எந்த சனியும் ஒன்றும் செய்யாதவருக்கு சந்திர தசை நல்ல தசை. குட்டி சுக்கர்லயே அவருக்கு எல்லாரும் குடிக்கிறதுக்கு பல கஷ்டங்கள் கொடுத்து முடிச்சாச்சு அவர் ஜாதகத்தை வச்சு இல்லையா. இப்போ நல்ல தசை வருமா, நல்லா தான் இருக்கு அவருக்கு. ஓகேவா? சரிம்மா, தேங்க்யூ. அதுமாதிரி இப்போ யாருக்கெல்லாம் 7 சனி இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசி, கும்பராசி, இந்த மீனம், இந்த 3 ராசிக்கு 7 சனி நடந்துட்டு இருக்கு. அடுத்தது யாருக்கு இப்ப 7 சனி ஆரம்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேச ராசிக்கு வந்து 7 சனி ஆரம்பம். எப்பன்னா மார்ச் மாசம் 6ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கிறது. திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கப்படி அந்த சனி வந்து 7.5 வருஷ காலம் நடக்காத. பொங்கு சனி, மங்கு சனி, மரண சனி, இப்படி பல விதமானதுகள் இருக்கு. இருந்தாலும் சனி வந்து ஸ்துதிப்பிரியன். அவனுக்கு வந்து வணக்கம் போட, சூரியனுக்கு வந்து வணக்கம் போட்டா நமஸ்காரம் பண்ணா பலன் கொடுப்பார். சனி பகவான் வந்து அவரை பத்தி துதி பாடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா பல விதமான யோகங்கள் இருக்கு இல்லையா. எத்தனை யோகம் இருக்கு? பல விதமான யோகங்கள். ஆமா. இப்போ வந்து குருச்சந்திர யோகம் அப்படிங்குவாங்க. குருச்சந்திர யோகம். அந்த குருச்சந்திர யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிறந்த ஜாதத்துல ராசியை சொல்லக்கூடிய சந்திரன் வந்து குரு தன்னுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இந்த 3 பார்வை எந்த பார்வையில் பார்த்தாலும் குருச்சந்திர யோகம் சேர்ந்திருந்தாலும் குருச்சந்திர யோகம் தான்.
அந்த குருச்சந்திர யோகம் என்னன்னு கேட்டுக்குன்னா அவங்க வந்து நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பெருமை எல்லாம் இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் மாட்டிக்க மாட்டாங்க. நல்லதே பண்ணாலும் சில நல்லதே பண்ணிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு ஆபீஸ்ல ஒரு நல்ல பேர் இல்ல, ஒரு மன கஷ்டமாவே இருக்குமா, அதுனா அவங்க குருச்சந்திர யோகா இருக்காது. சிலர் வேலையே பார்க்க மாட்டாங்க, வருவாங்க போவாங்க, அப்படி பண்ணிட்டு பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல பேர் இருக்கும் ஆபீஸ்ல. அது வந்து குருச்சந்திர யோகமா இருக்கும். அதான் குருச்சந்திர யோகம். அவங்க பார்த்தாலே ஒரு அவங்க நல்லவனா கெட்டவனா தெரியாது, ஆனா பார்த்தாலே வெளி தோட்டத்துக்கு அவங்க நல்ல மனிதர் மாதிரி இருப்பாங்க. அது என்னது, அதாவது அடுத்தவங்க செஞ்சு இவங்க பேரும் புகழும் வாங்கிட்டு. ஆமா, அதான் குருச்சந்திர யோகம். சரி சரி சரி. அதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. சொல்லு, அதான் குருமங்கள யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் பேர் வந்து மங்களன்னு பேரு. செவ்வாய் பேர் மங்களன். அந்த செவ்வாயை வந்து இதே மாதிரி 5, 7, 9 பார்வை பார்த்தாலும் குரு கூட சேர்ந்து இருந்தாலும் அது வந்து குருமங்கள யோகம். மங்கள் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் தான் ஒரு மனிதனுக்கு வீடு பூமி இடங்கள் எல்லாம் வாங்கிக்கிறது யாருன்னா செவ்வாய், மங்கள் கிரகம். அப்ப அந்த செவ்வாயை வந்து குரு பார்த்தால் அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக சொந்த வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஜாதத்துல லக்னத்துக்கு 4ஆம் பாவாதிபதி நல்ல இடத்துல இருந்தாலும் சொந்த வீடு மனை பூமிகள் அமையும். அந்த குரும 4ஆம் பாவாதி வலு இருந்தாலும் அந்த குருமங்கள யோகம் குரு செவ்வாய் பார்த்து அந்த கட்டக்கூடிய வீடு அழகா அம்சமா அமையும். அதே மாதிரி இது வந்து குருமங்கள யோகம். அதே மாதிரி பிருகுமங்கள யோகம்னு உண்டு. பிருகுமங்கள யோகம் சுக்கரன் கூட செவ்வாய் சேர்ந்தால் பிருகுமங்கள யோகம். இந்த சுக்கரன் செவ்வாய் சேர்ந்தா பிருகுமங்கள யோகம் என்ன செய்யணும், எப்பவுமே அவங்க வந்து செல்வ வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும். ஹலோ, கொஞ்சம் லைன்ல இருங்க. ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. இசைக்கராஜா, உத்திரம் நட்சத்திரம், கன்னி ராசி. வயசு என்னம்மா? வயசு 15 வயசு சார். 10th படிக்கிறான். நல்ல மார்க் எடுப்பானா, நல்லா படிப்பானா? சூப்பரா படிப்பாள். உத்தரத்தில் ஒரு பிள்ளை ஊரு நீள் ஒரு நிலம்பாங்க. இதோட என்ன வேணும் கேட்டுக்கங்க. ஆமா, உத்தரத்துல அம்மா நீங்க கேட்கறதுக்காக சொல்ல முகஸ்துதி கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்தர நட்சத்திர பிள்ளைகள் அவருக்கு சூரியன் முடிஞ்சது, சந்திரன் முடிஞ்சு, இப்ப செவ்வாய் தசை நடக்கிற, செவ்வாய் நல்ல தசை. அவர் பரீட்சை எழுதக்கூடிய மாசம் கேளு, பரீட்சை எழுதக்கூடிய மாசமும் கிரகங்கள் சாதகமா இருக்கு. அதே மாதிரி அவருக்கு ரிசல்ட் வரக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா குரு லாபஸ்தானத்துல இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா +2ல ஃபர்ஸ்ட் குரூப்பே கிடைக்கும் அவருக்கு. அம்மா கன்னி ராசினா புஸ்தகத்தை கையில வச்சுட்டே தான் இருப்பார். கன்னி படிப்புக்கு உண்டான ராசி அது. கன்னி கேளுங்க, கண்ணீரா ஒரு நிமிஷம். யாரு? ஒரு நிமிஷம், இவங்களுக்கான பலன் கேட்டுக்கங்க. கன்னியா ராசிக்கு புதன் தான் அதிபதிமா. புதன் தான் யாரு? புதனுக்கு போய் வித்யாகாரன்னு பேர். வித்தை கல்வி அறிவு தரக்கூடியது. பெருமாளுக்கு வந்து மறிக்கொழுந்து, ஒரு நிமிஷம், பெருமாளுக்கு மறிக்கொழுந்து வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. பெருமாளுக்கு மறிக்கொழுந்து வாங்கி அர்ச்சனை பண்ணணும். மறிக்கொழுந்து வாசமா இருக்கும்ல, மறிக்கொழுந்து அத வாங்கி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கப்புறம் டெய்லியுமே அவருக்கு அந்த பிராக்டிஸ் பண்ணணும், மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு. தீபத்துடைய தொடர் இருக்கு இல்லையா, அத டெய்லி ஒரு 10 நிமிஷம் அவர் உட்கார்ந்து பார்த்தாருன்னா நல்ல ஒரு புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் கொடுக்கும். அது ஹிப்னாட்டிசம் சொல்லுவாங்க, ஹிப்னாட்டிசம் பாயிண்ட் மாதிரி. அது நல்லா இருக்கும். இயற்கையாக நல்லா படிப்பா. அவர் ஸ்போர்ட்ஸ்லயும் மெடல் வாங்க வரமா, ஏதாவது அட்டன் பண்ணி மெடல் வாங்கியிருக்காரா? சூப்பர். 64 கலையில 5 கலை அந்த பையனுக்கு வரும். ஓகேமா, ஒரு ஆள் தான், அடுத்த வாரம் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ. அது மாதிரி ஒரு மனிதன் குழந்தைகளுக்கு படிப்பு வரணும் அப்படின்னு பிறந்த ஜாதகத்துல புதன் வந்து நல்லா இருக்கும். இல்ல புதனுடைய ராசியில பிறந்திருக்கும், புதனுடைய லக்னத்துல பிறந்திருக்கும். புதனு பேர் வித்யாகாரகன்னு பேர். வித்தை கல்வி எடுத்தது யாரு? புதன். மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு பேர். புதன் மறைந்த நிறைய படிப்பு இல்லைங்க, அப்படி இல்ல. மறைந்த புதன் நிறைந்த கல்வியும் நிறைந்த செல்வத்தை தரக்கூடியதான் என்னது? புதன். புதன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சரிங்க. வயது? வயது 26 முடிஞ்சு 27 பிறக்க. ஐயா சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். புரியுதா இருக்கு? பிறகுமா அவருக்கு சுக்கரன் பார்த்து சூரியன் 16, சந்திரன் 26. வந்து செவ்வாய் தசை நடக்கிறது அவருக்கு. என்ன செவ்வாய் நல்ல தசை. சொந்தத்துல நிறைய பேர் வருவாங்களா அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க? உங்களுக்கு விருப்பம் இல்லையோ?
சொந்தத்திலே அமைய அவருக்கு சொந்தத்துல முடிச்சா நல்லது. உப்பம் இல்ல, வரக்கூடிய செப்டம்பருக்கு அப்புறம் முடிக்கலாம். இந்த வருடம் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் சொந்தத்திலேயே முடிஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. என்ன லக்னம், லக்னம் தெரியுமா? ஓகே சரி, என்ன லக்னம்? கும்ப லக்னம். கும்ப லக்னம் சிம்ம ராசினா 7ல சந்திரன் இருக்கவருக்கு, களத்திர ஸ்தானத்துல மனைவி ஸ்தானத்துல. அதனால முக லட்சணம், கல்வி அறிவு உள்ள முகம் எல்லாமே தெளிவான நல்ல ஒரு பெண் தான் அமைய அவருக்கு. என்ன ஓகே. இப்ப புத்திகாரகன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா. சந்திரன் மனோகாரகன், ஆமா. இவர் புத்திகாரகன். ஆமா, காரக தத்துவம். ஆமா. இவங்க ரெண்டு பேருடைய சேர்ந்தா எப்படி இருக்கும்? புதனும் சந்திரனுமா? புதன் சந்திரன் சேர்ந்தா கலை நுட்பங்கள் நிறைய வரும். புதனுடைய பையன் தான் சந்திரன். ஆக்சுவலா புத கிரகத்துடைய பையன் தான் சந்திரன். ஓ, அந்த ஸ்கில். அப்போ மனோகாரகனும் புத்திகாரகனும் சேரும் பொழுது அவங்க இன்னும் பிரைட்டா இருப்பாங்க. ஓகே ஓகே. வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம். லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. வயசு என்னம்மா அவருக்கு? வயசு என்ன? பெயர் என்ன? மணிகண்ட பிரபு. அதாவது அவர் ஜாதக ரிஷபராசி அப்படின்னா பிறக்கும்போது சூரியன், நாலு, சந்திரன், செவ்வாய். இப்ப ராகு தசை நடக்கிறது அவருக்கு. கேளுங்க, ராகு நல்ல தசை தான் அவருக்கு. என்ன அந்த ராசி இந்த லக்னத்துக்கு கோச்சாரத்துல ராகு 10ல உட்கார்ந்துருக்கா. துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணியவாங்க. அவருக்கு 27 வயசுல தான் கல்யாணம். 27 வயசுல கல்யாணமா? துர்க்கைக்கு தொடர்ந்து நீங்க அர்ச்சனை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நடக்கும்னு ஐயா சொல்றாங்க. 27 வயதில் ஆகும் சொல்றாங்க. ஹலோ. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில நீங்க ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, ஆன்மீக சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கலாம். ஜோதிடம் தான் கேட்கணும் இல்ல, ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியிலும் கேட்கலாம். அதே மாதிரி நல்லது கெட்டது எல்லாமே கேட்கலாம். இப்போ உதாரணமா ஒரு யாராவது குடும்பத்தில் பெரியவங்க இறந்துருப்பாங்க, அப்பா இறந்துருப்பாங்க, அம்மா இறந்துருப்பாங்க, தாத்தா, அப்பா எத்தனை மாசம் கழிச்சு நல்லது செய்யலாம், இப்படி விதமான கேள்விகள். அப்புறம் பிறந்தநாள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நட்சத்திரப்படி தான் பிறந்தநாள் கொண்டீங்க. டேட் ஆஃப் பர்த் படி பிறந்தநாள் கொண்டாடினாலும் நட்சத்திரப்படி நீங்க ஆலயங்கள்ல போய் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி சொந்த பந்தல கூட்டு சாப்பாடு போட்டு பண்றது, ட்ரீட் கொடுக்கறது எல்லாமே என்ன செய்யணும்? நட்சத்திரப்படிதான். நம்முடைய இந்திய கலாச்சாரம், இந்துக்களுடைய கலாச்சாரம் எல்லாமே என்னது நட்சத்திரப்படிதான் பிறந்தநாள் கொண்டாடணும். அதாவது நட்சத்திரப்படி போய் நம்ம அர்ச்சனை பண்ண ஆயுள் பலம் கொடுக்கும், பெயர் புகழ் கொடுக்கும். அந்த மாதிரி நட்சத்திரப்படிதான் பண்ணும். ஒரு மனிதன் பிறந்த உடனே நட்சத்திரத்தை பார்ப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறம் திதி பார்க்கறதுக்கு இறந்ததுக்கு அப்புறம் திதி. அதே மாதிரி தெய்வங்களுக்கு எல்லாமே நட்சத்திரம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடரும். பரபரப்பாவும் எல்லா பக்கமும் ரொம்ப ஒரு இதா போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா 90s கிட். 90s கிட்டுக்கு ஏன் அவ்வளவு சீக்கிரத்துல வரன் அமைய மாட்டேங்குது? அது காதல் திருமணமா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல பார்த்து கொடுக்குற திருமணமா இருந்தாலும் சரி, ஏன் அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு சீக்கிரத்துல அமைய மாட்டேங்குது? இந்த 90s கிட்டுகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. 90s கிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 90க்கு அப்புறம் பிறந்தவங்க இல்லையா? சிலருக்கு 90s தெரியாது. அதாவது என்ன கேட்கறாங்கன்னா 90ஆம் வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த நிறைய பேருக்கு கல்யாணம் ஏன் ஆகலான்னு கேட்கறாங்க பலருக்கு. அப்போ கொஞ்சம் லைன்ல இருங்கயா, லைன்ல இருங்க கொஞ்சம். அந்த 90க்கு அப்புறம் அந்த வருஷம் அந்த 90 to 93ல பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருந்து கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு கால சர்ப்ப தோஷத்திலையும் அசுப கால சர்ப்பத்திலையும் இருந்ததுனால அந்த குறிப்பிட்ட 90 to 93 95க்குள்ளாக 2 விதமான கால சர்ப்பத்துல இருந்ததுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல. அதே மாதிரி அதை மீறி சிலருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி 90 to 95 கல்யாணம் நடந்திருக்கு. பலருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா கணவரை இழந்து பிரிஞ்சு வாழ்க்கை சொல்லுதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு வரை இருக்கு. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார். எங்க இருந்து? சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, பெயர் என்னையா? ஓகே. பிறக்கும் போது ராகு 10, குரு 26, 36, 45, சனி 45, 55. இப்போ புதன் தசை நடக்கிறது அவங்களுக்கு. இப்போ என்ன புதன் நல்ல தசை. 45 வயசுக்கு அப்புறம் தான் உத்தியோகம் தொழில் எல்லாமே நல்லா இருக்கு. 45 வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்க. என்ன
சொந்த பந்தங்களுக்கு கூட பிறந்த ஆளுக்கு செஞ்சே நிறைய நீங்க இழந்துட்டீங்க. இனிமே உங்க குடும்பம், உங்க மனைவி, உங்க குழந்தைகள் கடந்த கால திசையில அப்படிதான் இருந்து முடிஞ்சாச்சு. வைகாசி 10க்கு அப்புறம் நல்லா இருக்கும். குரு சாதகமான இடத்துக்கு வருது, உங்க திசைநாதனும் நல்ல இடத்துக்கு வருது, நல்லா இருக்கு. பூசை தொழில் கூட ஆரம்பிக்கலாம். நடராஜர் வழிபாடு, உங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு அதுவே நடராஜர் வழிபாடு பண்ணிட்டே வாங்க. நடராஜ 10ன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை வாங்கி படிங்க. நடராஜ 10 நடராஜர் 10 உங்களால வாங்கி படிக்க முடியாட்டினாலும் யூடியூப்ல கூட போட்டு நீங்க கேட்கலாம். நன்றிங்க ஐயா. ஹலோ ஹலோ கால் கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஐயா. 90s கிட்ட பத்தி அப்படி சொல்லுங்க. 90 95 பிறந்தவங்க பார்த்தா அந்த வந்து கிரக நிலை சேர்க்கப்பட்டது. கொரோனா காலத்துல வந்து பார்த்து எல்லா கிரகம் சேர்ந்தது. ஆமா. அதே மாதிரி வந்து கால சர்ப்பத்துல உட்கார்ந்து இருக்கு. இதே மாதிரி 90s மாதிரி ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா 26 அமையும். 26 அப்படிதான் 2026ல இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் பெறக்கூடிய குழந்தைக்கு பல பிரச்சனைகள் உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டா, கூட்டு கிரகம் வீட்டை கெடுக்கும் சொல்லி 7 கிரகம் ஒரே ராசியில சேருது. எப்பன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய பிப்ரவரி 13ஆம் தேதியில இருந்து மார்ச் 13க்குள்ளாக கூட்டு கிரகம் ஒரே ராசியில கும்ப ராசியில 7 கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்து என்னுடைய பலன் அப்ப பெறக்கூடிய கிரகங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உலகத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து, அது மாதிரி விமான விபத்துகள் அதிகமாகுது. அதோட என்ன பாத்தீங்கன்னா, நிறைய இன்சாட், அதாவது சேட்டலைட் சொல்லக்கூடிய எல்லா வந்து இந்த தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாமே ஸ்தம்பிச்சு நிக்கிற மாதிரி, ஊடக ஆட்சியில வாட்ஸ்அப், பேஸ்புக் எதுவும் இருக்காம, அதே மாதிரி இந்த 2026 அந்த பிப்ரவரி 13ல இருந்து கிட்டத்தட்ட ஏப்ரலுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிறைய ஏற்படக்கூடிய சொல்லி பல நாடுகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். 90 மாதிரி இதே மாதிரி 2026லயும் வருது. அதாவது கிரகங்கள் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை இயக்கக்கூடியது. தாவரங்கள் வந்து விளைச்சல், பூமியினுடைய இயக்கங்கள் எல்லாமே சூரியன் சந்திரனை வச்சுதான். பூமியில விளையக்கூடிய பொருள் வளரதாட்டும், அது அழியிற மாட்டோம். எல்லாமே புல் பூண்டு முதல் எல்லாம் வளரணும். நீர்நிலைகள் எல்லாமே என்னது, அதான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னாங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னாங்களே, விண்ணு மேல இருக்கக்கூடிய கிரக நிலைகள். ஹலோ ஹலோ வணக்கம்ங்க, சொல்லுங்க. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், வயசு 49. ஓகே, வயசு என்ன உங்களுக்கு? வயசு 49. என்ன பேரு? சீதா. ஓகே, என்ன பேரு? சீதா. என்ன கேள்விங்க ஐயா? அவங்களுக்கு ஒரு ஸ்டொமக் பிரச்சனையா தான் இருக்கு. ஓகே, அது வந்து சஞ்சித கர்மா நோய், பிராப்த கர்மா நோய், இந்த மாதிரி. இது வந்து பிராப்த கர்மா நோய், சஞ்சித கர்மா. அப்போ அவங்களுக்கு பிறக்கும் போது சூரியன் 4, சந்திரன் 14, செவ்வாய் 21, ராகு தசை 39, குரு தசை வேலை தசை நடக்கிறது. வயிறு சம்பந்தமான நோய்கள் தரக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு. ஒருவருடைய பிறந்த ஜாதகத்துல குரு பலம் இல்லாட்டாலோ, நீசமா இருந்தாலோ, அஸ்தமா இருந்தாலோ, வக்கரமா இருந்தாலும், ராகு சேர்ந்து இருந்தாலும் குரு சண்டால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும். இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். நான் சொன்னதில்ல, அகஸ்தியர் சொன்னது. இதை செய்யுங்க, கரெக்டா வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவை தீபம் இருக்குல்ல வெண்கலத்துல, அந்த பாவை தீபத்தை வாங்கி வெண்கலத்துல வெண்ணத்தை வாங்கி அதுல நெய் விட்டு தாமரை நூல் போட்டு தீபத்தை ஏற்றி சிவன் கோயில்ல அம்பாள் சன்னையில ஏற்றி வச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் 5 சன்னியாசிகளுக்கு அன்னதானம். கேக்குறீங்களா? அதுக்கப்புறம் அதுல ஒரு சன்னியாசிக்கு காவி வேசி, காவி துண்டு, ருத்ராட்ச மாலை தானத்தை கொடுத்துருவாங்க. அந்த வயிற்று வலி குறையும். இதுக்கு வந்து மருத்துவத்துல குன்ம வியாதின்னு சொல்லுவாங்க. என்னது? குன்ம வியாதி, தீராத வயிற்று குன்ம வியாதி. ஆமா, அதே மாதிரி சண்முக கவசம் படிச்சுட்டே வர. சண்முக கவசம், பாவை விளக்கு நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஒரு பாவை வந்து கையில விளக்கு ஏந்தி இருப்பாங்க. அந்த விளக்க வாங்கி அம்பாள் சன்னதியில் ஏத்திட்டு வாங்க. நன்றி நன்றி. அது மாதிரி நோயில 2 விதமான பிராப்த கர்மா நோய், சஞ்சித கர்மா நோய் அப்படின்னு. பிராப்த கர்மா அப்படின்னா விதிப்படி அன்னைக்கு சஞ்சித நோய் இவங்களாம் இழுத்து வைக்கிற நோய். ஹலோ வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. ஐயப்பன் ஆ பையன் தான், அனுச நட்சத்திரம். சரிங்க.
தெளிவா சொல்லிருக்கேன். ஐயப்பன் என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? அனுஷ நட்சத்திரம். வயசு என்னமா இருக்கு? 20 வயசு. பிறக்கும் போது சனி மகா தசை நடந்து இப்ப புதன் தசை நடக்கிறதுமா இருக்கு. புதன் வந்து படிப்பு ஏற்கனவே சொன்ன வித்தை சொல்லக்கூடிய கல்வியை தரக்கூடிய தசை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால மேற்கொண்டு படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேற்படிப்பு பிஜி முடிக்கட்டும். ஆமா, வேலை என்னைக்குனாலும் அவர் கிடைக்கும். இன்னும் இப்போ ஒன்றும் இது இல்லை, படிக்கட்டும், முடிச்சுட்டு பிஜி முடிக்கட்டும். பிஜி வந்து அதே லைன்லயே படிக்கட்டும், அது சம்பந்தப்பட்ட துறையிலே படிக்கட்டும். நல்லா இருக்கும் அவருக்கு. என்ன, அவருக்கு பெரிய குடும்ப பொறுப்புகளும் இல்லை அவர் ஜாதப்படி, அதனால படிக்கட்டும். படிப்பு நல்லா வரும். புதன் அவருக்கு படிப்பே 8th ஸ்டாண்டர்ட் அப்புறம் தான் நல்லா இருக்கு. 8th வரை ஸ்கூல்ல நம்ம இழுத்து கொண்டு விடணும். தம்பி ஸ்கூலுக்கு போ, தம்பி ஸ்கூலுக்கு போ, ஆட்டோ வந்தாச்சு, என்ன அப்பா பைக் எடுத்தாச்சு, அதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப நல்லா இருக்கு, அவன் நல்லா அவரே படிக்கிறார், படிக்கட்டும். நன்றி. தேங்க்யூ. இப்போ இந்த கிரக கூட்டு விளைவு நடக்குது இல்லையா, பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி ஆரம்பிக்குது. கண்டிப்பா இந்த கிரக கூட்டு விளைவை நம்ம குரு வந்து மிதுனத்துல இருந்து பாக்குறார். கண்டிப்பா இது எப்படி இருக்கும்? குரு பார்த்தா பாத்தீங்கன்னா அது சில ராசிகளுக்கு வந்து பாதிப்பு வந்து குறையும், நிறைய பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஏன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அசுர கிரக சேர்க்கை. ஒரு கிரகத்தை குரு 7 கிரகத்தை குரு பார்த்தா என்ன ஒவ்வொன்னும் ஒரு இதா இருக்கும். அதாவது நீ பெருசா நான் பெருசா. கண்டிப்பா அதே மாதிரி கிரக யுத்தத்துல இருக்கிறதுனால உலகத்திலே யுத்தம் தான். இந்த 2026 உலக யுத்தங்கள், ஒவ்வொரு நாட்டுக்கு யுத்தங்கள், பெட்ரோலிய தட்டுப்பாடுகள் நிறைய வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கை தனிப்பட்ட எந்த ராசின்னு இல்லை, பல ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திசா புத்தி ஜாதக சரியில்லை அப்படின்னா ஸ்ட்ரோக், மூளை நரம்புகள் பாதிச்சு ஸ்ட்ரோக் வர்றது. அதுக்கப்புறம் இருதய சம்பந்த நோய்கள் நிறைய பேருக்கு சின்ன வயசு 35, 40, 45 வயசு கணக்கே இல்லாம இருதய சம்பந்த நோய்கள் நிறைய வரும். ஏன்னா கும்பராசி வந்து பாத்தீங்கன்னா கால புருஷப்படுத்தி கடகராசி இருதயமா நோயை குறிச்சாலும் கும்பராசியும் இருதயஹீனியம் இருக்கா. கும்பத்துல ஒரு ஜாதகம் நல்ல யார் ஜாதகம் எடுத்து பாருங்க, ஒரு ஜாதகம் என்ன லக்னம் என்ன ராசியா இருந்தாலும் கும்பத்துல கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து 54ஆவது வயசுல 60ஆவது வயசுல இருதய சம்பந்தப்பட்ட நோயில அறுவை சிகிச்சை பண்ண வேண்டி இருக்கும். இதுதான் ஜோதிட ரகசியம். நீங்க வந்து உடைச்சு சொல்லியாச்சு. இருதய ஹீனின்னு சொல்லியிருக்கு. கும்பத்துல கிரகங்கள் இருக்கக்கூடாது ஒரு பிறந்த ஜாதகத்துல. இப்ப கோச்சாரத்துல இத்தனை கிரகங்கள் வந்தாலும் அதனுடைய வலிமை அதிகமா தான் இருக்கும். நிறைய பேருக்கு இருதய சம்பந்தமான நோய்கள் நிறைய. அதுக்கேற்ற மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்ட்ரோக், முகவாதம். கண்டிப்பா அது திடீர்னு இப்ப நிறைய, அதுவும் மிட் ஏஜ் பசங்களுக்கு தான் அதிகமா கண்டிப்பா அதிகமா வருது. நல்ல பழக்கம் இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கம் இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கம் எல்லாம் இருந்தாலும் சரி, அது இந்த கிரகங்களோட தாக்கங்கள். நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் அது ரெண்டாவது விஷயம். கெட்ட பழக்கம் இருந்தா சீக்கிரம் வரும். ஆனா எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கங்கள் இல்லாம, புகையில இல்லாம, வேற ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் யூஸ் பண்ணாலும் இருந்துமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வருது. அப்புறம் இருதய சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக் வருது. இதுல என்ன கிரகங்களுடைய செயற்கை. ஒரு மனிதன் பிறக்கும் போது அவர் ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி அமையறதோ அதுபடிதான் அவங்க வரக்கூடிய நன்மைகள், தீமைகள், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்துமே என்னது கிரகங்கள். நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் அது வந்து அதனுடைய வேலைகளை பண்ணிட்டே இருக்கும். முயற்சி நம்ம எல்லாம் பண்றது வந்து என்ன ஒரு முயற்சி தான். ஆனா ஊழ்வினை வந்து தொடரும். அதாவது மனித முயற்சி தெய்வ அனுகூலம். ஆமா, அதாவது விதைக்கிறதா நம்மளுடைய வேலை. இந்த விதைய விளைவிக்கிறது யாரு? இறைவன். அந்த கிரகங்களுடைய சக்தி. இதுதான். இப்ப ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கையில பொருளாதார நிலைமையிலயும் நல்லா இருப்பாங்க, எல்லா விதத்திலயும் கரெக்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வீடு மட்டும் ஏன் அமைய மாட்டேங்குது? பாத்தீங்கன்னா வீடு ஒரு பிரச்சனை. சொந்த வீடுன்றது ஒரு கனவு. கண்டிப்பா அது ஏன் வந்து கையில என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட எல்லா விதமான சோர்ஸ் இருக்கு, ஆனா என்னால வீடு வாங்க முடியல, அதுக்கு காரணம் என்ன? அதாவது அவங்க பிறந்த ஜாதகத்துல வந்து செவ்வாய் சொல்லக்கூடிய பூமிகாரன் சொல்லக்கூடிய செவ்வாய் பலம் இல்லாமல் இருந்தால் வீடு லேசில் அமையாது. அதே மாதிரி 4ஆம் பாவாய் சொல்லக்கூடிய உங்க லக்னத்துக்கு 4 கூடியன் பலம் இல்லாட்டாலும் வீடு லேசா அமையாது. அவங்க வந்து எப்பவுமே எவ்வளவு வசதி வாய்ப்பு அவங்களே அப்படியே மீறி கட்டினாலும் அந்த வீட்டுல யாரும் அவங்க இருக்க முடியாது. அவங்க அந்த இடத்த வாடகைக்கு வச்சு இவங்க இன்னொரு வீட்டுல வாடகைக்கு இருப்பாங்க. அதான் அந்த பலம். செவ்வாய் பூமிகாரகன் பலமா இருக்கணும். இது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இருக்கு. அதாவது வாராகி பூமி தாய். ஆமா, வாராகி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா பூமியை கொடுப்பான். அதே மாதிரி லட்சுமி வராக பெருமாள் இருக்கார், அவரை வழிபட்டாலும் பூமி கிடைக்கும். முருகன் செவ்வாய்க்கு அதிபதி, முருகன் வழிபாடு சண்முகர் வழிபாடு செஞ்சாலும் பூமி கிடைக்கும்.
பூமியும். அதாவது ஜாதகத்துல ஒரு பக்கம் இல்லாட்டாலும் தன்னை மிஞ்சிய பலன் தெய்வத்தினுடைய நிறைய பேர் வந்து தவம் இருந்து வலிமை இருந்து விரதங்கள் இருந்து ஜாதகம் பார்த்தா சீரோவா இருக்கும். ஆனா ஜாதகத்துல பலன் இல்லாட்டா கூட தெய்வ சக்தியில தெய்வ வழிபாடுல நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. ஜாதகம் தான் மட்டும் நான் சொல்ல ஜோசியரா இருந்தா கூட ஜாதகத்துல இருந்தா தான் அமையணும் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வ வழிபாட்டுல நிறைய பேருக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. அதாவது எப்பவுமே வந்து நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பலன் அதிகம் சொல்றீங்க. கண்டிப்பா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு கெடுதலான நேரங்கள் முடிந்து நல்ல நேரம் வரும்போது அந்த பிரார்த்தனை வந்து கை கொடுக்கும். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்களை தான் என்ன இறைவன் போய் பிரார்த்தனையா வைக்கிறான். அந்த பிரார்த்தனையை நம்ம வந்து என்ன ஆகும், கோயில போய் வழிபாடு செய்வது என்ன பிரதிபலிக்கும். வீட்டுல ஒரு லெவல குறிப்பிட்ட தெய்வ சக்தி இருக்கு. ஆலயத்துல பார்த்தா இங்க கோயில பண்ற மாதிரி நம்ம வீட்டுல பண்ண முடியாது. அப்ப ஆலயத்துல தெய்வ சக்தி நல்ல வேவ்ஸ் கிடைக்கிறதுக்கு பல விதமான பூஜைகள், பல விதமான விக்கிரகங்கள், பல கொடிமரங்கள், அந்த கல் ஸ்டோன், கல் மண்டபங்கள், உள்ள தெப்பக்குளம், இப்படி கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இறை சக்தியும் இந்த காஸ்மிக் எனர்ஜி சொல்லக்கூடிய அந்த சக்தியில அதிகரிக்கக்கூடிய எல்லா வழிபாடும் என்னது அந்த ஆலயத்துல இருக்கு. ஆனால் உப்பம் சில கோயில்ல போனா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறது இல்லை, எதிர்மாறாக அடிதடி பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இந்த கோயில்ல வந்து சுத்தி வர்றதுக்கு வளம், இந்த கோயில்ல இப்படிதான் சுத்தி வரணும், இப்படி போகணும், இந்த வழி போகணும், இந்த வழி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப பல கோயில் வந்து பக்தர்களுடைய கூட்டம், ஆன்மீக அன்பர்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கிறது. அந்த சுற்றி வரக்கூடிய முறைகள் எல்லாமே என்னாச்சு மாறி போச்சு. அதை இப்படி சுத்தி வரக்கூடிய இப்படி சுத்தி, அதனால மாத்தி மாத்தி சுத்தி வர்றது, இந்த முறையான ஒரு வழிபாடு இல்லாததுனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்க இருந்து கும்பிடணும்னா உங்க பிரார்த்தனைகள் எல்லாமே கொடிமரத்து முன்னாடி வச்சிடணும். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கோரிக்கை பெரிய கவர்மெண்ட்ல அரசாங்கம் மனு கொடுக்கிற மாதிரி உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்க கஷ்டங்கள் என்னன்னு செய்யணும், கொடிமரத்து முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு, ஆண்களா இருந்தால் நெடுஞ்சால் தூரமாகும், பெண்களா இருந்தாலும் பெண்கள் விளையக்கூடிய அந்த மாதிரி கொடிமரத்து முன்னே பிரார்த்தனை பண்ணி கும்பிட்டு அதுக்கு அப்புறம் பிரார்த்தனை எங்கே இருக்கு. அப்புறம் உள்ள போய் சாமியை மூலவர வழிபாடும் உற்சவ வழிபாடு, அந்த மூலவர வழிபாடும் என்ன செய்யணும், சாமியினுடைய அலங்காரத்தை நம்ம என்ன செய்யணும், ரசிக்கணும். சாமியுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும். சாமிக்கு நீங்க என்ன அலங்காரம் பண்ணிக்கு, நீங்க என்ன நகை போட்டிருக்க, அவருக்கு என்ன ஸ்டோன் போட்டிருக்காங்க, அம்பாளுக்கு நீ என்ன கலர் வஸ்திரம் சாத்திருக்காங்க, என்ன விதமான ஆபரணம், இதெல்லாம் பார்த்து நீங்க அம்பாளுடைய இப்படி மெய் மறந்து இல்ல ஸ்லோகங்கள் எல்லாம் அம்பாள் சாமியை வர்ணிக்கிறது, அம்பாளை பார்த்து சந்தோஷப்படணும். அம்பாள்கிட்ட இருக்கனாங்க நம்மள்ட்ட இருக்கேன்னு நினைக்கும். ஆமா கண்டிப்பா. அது நமக்கு கடை, அதே மாதிரி எனக்கு கிடைக்க அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லலாம். இப்போ அர்ச்சனை வைக்க போறாங்க இல்லையா, அர்ச்சனை வைக்க போறது இப்போ அவங்கவுங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அவங்க வீட்டுல இருக்கவங்க நட்சத்திரப்படி வைக்கலாங்க. சில பேர் சொல்றாங்க சாமி பேர்லயே அர்ச்சனை வைங்க. சாமி பேருக்கு அர்ச்சனை வைக்க கூடாது. நமக்கு சாமிக்கு அர்ச்சனை வச்ச அப்படி என்ன கேட்டேன், முக்தி யாரு சாமி பேருக்கு அர்ச்சனை வருவாங்க, ஒரு 60 வயசு தாண்டினவங்க 80 வயசு தாண்டி நமக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, எல்லாம் இறைவனுக்கு தான் நினைப்பாங்க இல்லையா. அந்த 80 வயசு முக்திக்கு வழி செய்யக்கூடாது, இறைவன் பேர்ல அர்ச்சனை வைக்கும். நம்ம குடும்பம் நம்ம நல்லா இருந்தா சாமியும் நல்லா இருக்கும், சாமி நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ வணக்கம்மா. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ஹலோ அம்மா லைன்ல இருக்கீங்க, உங்க கேள்வியில கேளுங்க. ஹலோ கட் ஆயிடுச்சு, லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த காலம் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி தெய்வத்தினுடைய பிரார்த்தனைகள் வந்து கோரிக்கை எப்பவுமே கேட்கலாம். அதே மாதிரி சாமிக்கு வந்து புஷ்பங்கள் வாங்கிட்டு போறோம், இங்க மாலைகள் வாங்கிட்டு போறோம், பன்னீர் வாங்கிட்டு போறோம், ஊதுபத்தி, எப்படி எதெல்லாம் எல்லா பொருட்களை வந்து வாங்கிட்டே போறோம். அது ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு மனம் உண்டு, ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு குணம் உண்டு, ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு சக்தி உண்டு. ஹலோ ஹலோ வணக்கங்க. ஹலோ லைன் கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி விரதங்கள் வந்து இப்போ தைப்பூசத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு பழனிக்கு வேல் குத்தி பாத யாத்திரை போறாங்க, வேல் குத்தி பாத யாத்திரை. அப்போ இது என்னன்னு கேட்டேன், இது வந்து தெய்வ வழிபாடுல வந்து இது வந்து அகோரமான ஒரு வேண்டுதல். என்னது அகோரமான? அகோரம் நல்லது, பண்ணலாம், தப்பு இல்லை. அகோர விரதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகோர வழிபாடு. சில தெய்வங்களுக்கு வந்து அகோர வழிபாடு பண்ணா உடனடியாக பலன் கொடுக்கும். குத்துறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறவை காவடி பண்றது, இந்த மாதிரி பண்ண உடல்ல அது வந்து இந்த உடலை வருத்தி தெய்வத்தை வழிபாடு செய்யணும்.
அதுக்கு வந்து பலன் பார்த்தீங்கன்னா உடனடியாக பலன் கிடைக்கும். இது யாருக்கெல்லாம், இது வந்து முருகன் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா போர்க்கடவுள். முருகன் வந்து போர்க்கடவுள் இல்லையா? அப்ப இது என்ன, வேல் என்னது, ஆயுதம். அப்ப பெருமாளுக்கு யாராவது அளவு குத்தி போறோமா? போறதில்லை, முருகனுக்கு தான் போறேன். விருச்சிக ராசி. வயசு என்னமா அவருக்கு? அவர் ஜாதக அமைப்பு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், அதாவது குருவனுடைய நட்சத்திரம், முருகனுடைய நட்சத்திரம். முருகனுடைய உங்க கணக்குக்கு முருகனுடைய நட்சத்திரம், எங்க ஜோசிய கணக்குக்கு வந்து குருவனுடைய நட்சத்திரம். குரு நட்சத்திரம் வந்து விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி. இது குருபாவனுக்கு அவர் பிறக்கவும் முதல் திசை என்னன்னா குரு திசைன்னு காலத்துல இருப்பாங்க. ஆமா, அப்ப குரு பகவானுடைய நட்சத்திரம். பெயர் நல்ல பெயரா வச்சிருக்கீங்க. என்ன அவர் வந்து முருகனுடைய நட்சத்திரம் வந்து செல்லப்பிள்ளை. செல்லப்பிள்ளை அவர் போக்கு நல்லா படிப்பாரு. அவர் போக்குலயே போய் விடணும் அவருக்கு. என்ன போக்குலயே படிக்க ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல குரு திசை நல்ல திசை, அடுத்து சனியும் நல்ல திசை அவருக்கு. அவர் சயின்டிஸ்ட் மாதிரி வருவாருமா அவருக்கு. ஆமா, இப்பவுமே அவர் சயின்டிஸ்ட் மாதிரி தான் நோண்டிட்டே இருப்பானா பையன். அவன் செல்ல நோண்ட கூடாது. எல்லா பிள்ளைங்களும் அதான் பண்றாங்க. செல்ல கூட வேற தட்டிப்பான். நல்லா இருக்கும். செல்லுமே அவன் நல்லாதான் பாப்பான். அவன் அந்த பையன் செல்லு பார்த்தாலும் அதுல இருந்து அறிவியலே நல்லாதான் பாப்பான். சரி, நன்றிங்க. ஹலோ. எல்லா பசங்களும் விஞ்ஞான ரீதியா செல்லு தான் பாக்குறாங்க. தேவையானது நல்லது நல்ல விஷயங்கள் வருது அதுல பாக்குறாங்க. இப்ப நம்ம யூடியூப் சேனல்லயே நம்ம இதே நிறைய பேர் செல்ல தான் பாக்குறோம். எல்லாமே அவ்வளவு நல்ல விஷயங்கள் நல்லது தேடி பாக்குறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு. அப்ப ஒரு ஜாதகம் வந்து அதே மாதிரி ஜாதகம் ஒரு பூர்வ புண்ணியம் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜாதக பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன திசை மோசமான திசை வந்து நல்லதே செய்யும். ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்கம்மா. அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி. வயசு என்னம்மா? உங்க கேள்வி? கேள்வி என்னம்மா? அவங்க சொல்றேன் அம்மா, அவனுக்கு வந்து சந்திர தசை 5, செவ்வாய் 12, இப்ப ராகு தசை நடக்குதுமா. ராகு நல்ல தசை. திருமண அமைப்பு பார்த்தீங்கன்னா கையில வெண்ணெய் வச்சு நெய் கலைஞ்ச கதையா இருக்கு, பாத்துக்கோங்க. என்ன அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. என்ன ஆயுள் தீர்க்கம், திருமணம் சிறப்பா நடக்கும். எதுனாலும் நல்ல முடிவில் எது எடுக்கிறதா இருந்தாலும் ஜூன் 10 வரை எடுக்க வேண்டாம். ஜூன் 10க்கு அப்புறம் நல்ல முடிவு எடுங்க, எல்லாமே கரெக்டா வரும். எல்லா விஷயம் ஜூன் வரை கொஞ்சம் ஆழ போடுங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன ஜூனுக்கு 10 வரைக்கும். ஓகேம்மா. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய மா டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் மற்றும் ஆன்மீக ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் எஸ். சங்கர சுப்பிரமணியன். வணக்கம்.